3 வெங்காயம் 3 தக்காளி கட் பண்ணி வச்சுட்டு ஒரு பெரிய சட்டியில் வெங்காயம் தக்காளி நல்லா கடுகு உளுந்து தாளிச்சிட்டு வெங்காயத்தை கொஞ்சம் சூடாக வதக்கிட்டு அதை இஞ்சி பூண்டையும் தட்டி போட்டுட்டு அதையும் கொஞ்சம் வதக்கிட்டு தக்காளி 3 தக்காளி நல்லா மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு அதையும் நல்லா சுருளை வதக்கிட்டு 2 ஸ்பூன் குழம்பு பொடி நம்ம வீட்டில் அரைச்சிருக்க குழம்பு பொடி 2 ஸ்பூன் போடுங்க, 2 ஸ்பூன் மல்லிப்பொடி போடுங்க, அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா போட்ட வீடியோ கிளிப்ஸ் கட் ஆயிடுச்சு. ஸோ அதை நல்லா லைட்டாக எண்ணெயிலே சுருளை வதக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம பட்டாணியும் தட்டாம்பயிறு சொல்லுவாங்கள்ல, நம்ம ஒரு சைடு தட்டாம்பயிறு சொல்லுவாங்க, இங்கே காராமணி சொல்லுவாங்க. அதையும் நான் ஊற வச்சு வச்சுருந்தேன், ஓவர் நைட் ஊற வச்சு வச்சுருந்தேன். அதையும் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. அப்புறம் தேங்காயும் 2 ஸ்பூன் 2 3 முந்திரியும் போட்டு அதையும் அடித்து ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டேன். கொதிக்க விட்டப்போ கொஞ்சம் கெட்டியாடி எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள் லைட்டாக மேலே, அப்போ எடுத்துட்டேன். அப்புறம் ஒரு சப்பாத்தியை போட்டுட்டு நல்லா ப்ரௌன் ஆனப்புறம் அதை எடுத்து இந்த பட்டாணியோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ தான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். நீங்கள் சப்போர்ட் கொடுத்தா தான் எனக்கு கொஞ்சம் நான் திருத்த வேண்டியதையும் திருத்துவேன். ஏதாவது தப்பு இருந்தால் எதனா இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதில் எதனா எப்படி மாற்றம் செய்யலாமான்னு பார்த்து அதையும் கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள்.